மோஸ்ட்லி பிகினர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் மிஸ்டேக்கு ஃபார் லூப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னே தெரியாது. ஓகே, அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது அவங்களுக்கு. ஃபார் லூப் வந்துட்டு ரெண்டே விஷயந்தான். ஒன்று அசெண்டிங், அனதர் ஒன் டிசெண்டிங். அசெண்டிங் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சாதான். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்மால் நம்பர் அண்ட் எண்ட்ஸ் வித் லார்ஜ் நம்பர். டிசெண்டிங் அப்படின்னா லார்ஜஸ்ட் நம்பரில் ஸ்டார்ட் ஆகும், ஸ்மாலஸ்ட் நம்பரில் எண்ட் ஆகும். நம்பர் நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம், எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய சின்டாக்ஸை வந்து நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா சின்டாக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறீங்க ஆர் ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா சின்டாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கண்டிப்பாக ஃபார் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ப்ராக்கெட்டு, இனிஷியலைசேஷன், செமிகோலன், கண்டிஷன், செமிகோலன், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் அண்ட் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடணும். கண்டிஷன் அப்படின்னா ஒன்லி பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் தான். ட்ரூவாக இருக்கணும் ஆர் ஃபால்ஸாக இருக்கணும். ட்ரூவாக இருந்தால் இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்தால் இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ அதுக்கு கொஞ்சம் நம்ம யோசிக்கணும், லாஜிக்கலாக யோசிக்கணும். ஓகே, ஸோ யோசிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, 1 to 3 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தா 1 to 3. அப்போ 1 அப்படிங்கிறது ஸ்மால் நம்பர், 3 அப்படிங்கிறது லார்ஜ் நம்பர். அப்போ அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா 1 2 3 ஃபார்வேர்டில் இருக்குது. அப்போ ப்ளஸ் பண்ணணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி 1 அப்படிங்கிற ஸ்மால் நம்பர், 3 அப்படிங்கிற லார்ஜ் நம்பரோட ஸ்மாலஸ்ட்டாக தான் இருக்கணும். அப்போ 1 less than 3 அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். அப்போ ஸ்டார்டிங் நம்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எங்கே யூஸ் பண்ணணும் இதை அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கேன் அந்த ப்ரோக்ராம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஷார்ட்கட் சொல்லிடுறேன். ஃபார் ஸ்மால் நம்பரை இங்கே கொடுத்துருங்க, செமிகோலன் வச்சுருங்க. அதே ஸ்மால் நம்பரை இங்கே கொடுத்துட்டு லெஸ் தென் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து லார்ஜ் யூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது லார்ஜஸ்ட் நம்பரு, செமிகோலன். ஸ்மால் நம்பரை இன்க்ரிமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பிளாக் ஆஃப் கோடை உள்ளே கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 1 to 3 தான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறேன். எப்படி எழுதுறது? ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 1. டேரெக்டாக 1ன்னு கொடுக்க முடியாது. நம்ம ஒரு வேரியபிளில் அதை அசைன் பண்ணணும். அது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறதே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். நம்பர் அப்படிங்கிறதுனால இன்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். 1 ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஐன்னு ஒரு நேம் வச்சுருக்கேன். அப்போ ஸ்டார்டிங் நம்பர் கொடுத்தாச்சு, ஸ்மால் நம்பர், செமிகோலன். அதே ஸ்மால் நம்பர், ஏன்னா ஐயில் 1 தான் இருக்குது. அப்போ 1 அப்படின்றத இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 less than or equal to 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே நான் சொல்லும் போது ஸ்மால் லெஸ் than லார்ஜ்னு சொன்னேன். ஸ்மால் லெஸ் than லார்ஜ் அப்படின்னா லார்ஜஸ்ட் நம்பர் வரைக்கும் வராது, லார்ஜஸ்ட்க்கு முன்னாடி வரைக்கும் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே வந்து 3ன்னு கொடுத்துருக்கேன். லெஸ் தென் 3ன்னு சொல்லும் போது 2 வரைக்கும் தான் வரும், 3 எடுக்காது. எனக்கு 3யும் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே ஈக்குவல் தான் கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல எனக்கு 3 வேணுங்கிறதுனால I less than or equal to 3ன்னு கொடுத்துருக்கேன். செமிகோலன், அடுத்து I ப்ளஸ் ப்ளஸ். அண்ட் இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா கன்சோல் டாட் ரைட் லைன் ஐன்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஐயோட வேல்யூ 1 2 3 அப்படிங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ப்ரோக்ராம்க்கு ப்ரோக்ராம் மாறும். அதாவது ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு விதமான ஸ்டேட்மெண்ட் இருக்கும், பைத்தானில் ஒரு விதமாக இருக்கும், ஜாவாவில் வேறு விதமாக இருக்கும். ஓகே, ஸோ அது எப்படி வந்துட்டு ரன் ஆகுது, இதனுடைய எக்ஸிக்யூஷன் ஃப்ளோ என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் ஆகும். செகண்டு கண்டிஷன் செக் பண்ணுவாங்க. தேர்டு பிளாக் ஆஃப் கோடு. அப்போ இன்க்ரிமெண்ட் ஆகாதா அப்படின்னா நோ. இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு, அதாவது உள்ளே கொடுத்துருக்க இந்த லாஜிக்கை முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். அகெயின் இது ரிப்பீட் ஆகும். 1 2 3 4. அகெயின் 1 2 3 4. ஸோ இது இன்னும் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு அடுத்த ப்ரோக்ராமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.
உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது அப்டேட்டட் வீடியோ வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.